இப்போது மாத ராசி பலன் வரிசையில் குரோதி வருடம் தமிழ் சித்திரை மாதம் 1ஆம் தேதி இந்த மாத ராசி பலன் வரிசையில் வான்மண்டலத்தில் முதல் ராசியாக மேச ராசி சித்திரை மாதம் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒரு சிறப்பு ஆய்வு செய்வோம். அதற்கு முன்பாக நமது இந்த சேனல் தொடர்ச்சியாக நம்ம சில ஆன்மீக தகவல்கள், சில முக்கியமான சிறப்பு வழிபாடு தலங்கள், சிறப்பு வழிபாடு முறைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் விளக்கமாக நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவிலையும் போட போகிறோம், போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த மேசராசி சித்திரை மாத பலன் மேசராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேசராசி அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. திறம் ராசி, மண் ராசி, பெண் ராசி, ஒற்றை ராசி, நெருப்பு ராசி. இப்போ இதனுடைய வேகம் நெருப்பு என்பது, அடுத்து மண் ராசி அமைதி, இப்படி குணங்களை எல்லாம் ஒருங்கே அமைந்தது இந்த மேச ராசி. இந்த மேச ராசி லக்ன மேச ராசியில் குரு சூரியன் ராசியில் அமர்ந்த நிலை மிகுந்த சிறப்பு. 30 வருடங்கள் கழித்து சனி பயிற்சி, கும்பத்தில் சனி அமர்ந்த ஒரு யோகம். இது முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, 4வது சுற்று. இந்த சனியினுடைய சுற்றில் மேசராசியில் முதல் 2வது சுற்று 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் மேசராசிக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல அனுகூலமான காலங்கள். நல்ல முறையில் தீர்ப்பு, மண் மனை பிரச்சனைகள், வீடு பிரச்சனை, திருமண வாய்ப்புகள், கல்வி, நல்ல முன்னேற்றம், சிறப்பு முன்னேற்றம், எடுத்த காரியங்கள் எல்லாம் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து சாதகமாக அமையக்கூடிய சில நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த சித்திரை மாதம் குரோதி வருடத்தில் மேசராசி அன்பர்கள் ஆண் பெண் இருபாலாருமே சிறப்பு நல்ல சுப செய்திகளை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புக்குள் செல்கின்றது கிரக நிலைகள். இதில் 4ஆம் பாகமாகிய சுகஸ்தானம், 4க்குடைய சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து, மிதுனத்தில் அமர்ந்து, புதன் வீட்டில் அமர்ந்து மிகுந்த ஒரு வீரிய தைரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பால் சகோதர வழியே வந்த கசப்பு, விரிசல்கள், வழக்கு, பழைய வழக்கு, சில பிரச்சனைகள் எல்லாம் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகப் போகின்றது. இனி மேசராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மணித்துளிகளும் பொன் போன்றது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சூழல்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இறைநிலையில் தன்னம்பிக்கை அதிகமாக, அமைதியாக நின்று கவனித்து தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொண்ட, அனுபவத்தை வளர்த்து கொண்ட சில விஷயங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் இனி மேசராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கப் போகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், ராகு,
மீனத்தில் சஞ்சரிக்கும் ஒரு வாய்ப்பு. எதிரிகள் விரண்டோடுவார்கள். விரைய செலவுகள் எல்லாம் சுபவிரை செலவுகளாக மாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும். 11 செவ்வாய், பூமிக்காரகனாகிய செவ்வாய் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனியோடு கும்பம் ஒரு கலைநயமான ஒரு இடத்தில், கும்பத்தில் கலகலப்பான ஒரு இடத்தில் சனியோடு சேர்ந்து செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய இந்த 11ஆம் பாகம் லாபம், தனஸ்தானம், அதே மாதிரி மண்மனை, சுபகாரியம், மனையோக வாய்ப்பு, வாகன யோக வாய்ப்பு, தொலைதூர பயணம், வெளிவாய்ப்பு, அரசு அலுவலர்களில் நியாயமான உங்களுக்கு சாதகமான இழுபறியான சூழ்நிலையில் இருந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சுப தீர்ப்பை கொடுக்கக்கூடிய, தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நேரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய ஒரு காலங்களில் நிச்சயமாக மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம். இந்த சித்திரை மாதம் துவங்குகிறது. ஒரு நல்ல வாய்ப்புகளுக்கு, சுப நேரத்திற்கு, நல்ல காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுவதற்குண்டான ஒரு ஆரம்பம் நிலைகள் தான். அதில் தமிழ் புத்தாண்டும் ஒரு தமிழ் வருட பிறப்பும் மேசராசிக்கு சாதகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மேவில் வரக்கூடிய குரு பயிற்சி மிகுந்த சிறப்பான ஒரு சூழலை மேசராசிக்கு உருவாக போகிறது. ஏனென்றால் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பில் 2ஆம் இடத்தில், அதாவது ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனோடு தொடர்பு கொண்டு நட்பான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அந்த இடத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த அடுத்த குரு பயிற்சியும், இப்போது குரு சாதகமாக இருக்கக்கூடிய தன் வீட்டில், சொந்த வீட்டில் அமர்ந்து குரு சூரியனோடு, ஆத்மகாரகன் சூரியன், அப்பா ஸ்தானம், மண் ஸ்தானம், அதாவது அப்பா அம்மானுடைய முழு ஆசீர்வாதம் ஆக இந்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சொன்னது நடக்கும், சொல்வது செய்வது என்பதை முன்கூட்டியே உத்தேசித்து அந்த மெமரியில் ஏற்றக்கூடிய அந்த ஒரு சூழல்களெல்லாம் உருவாகப் போகிறது. ராசியில் சூரியனும் குருவும் அதாவது சொந்த வீட்டில் அமர்ந்த நிலையும் மிகுந்த சிறப்பு. சொல்வாக்கு செல்வாக்கை காப்பாற்றும் என்பது வாக்கு ஸ்தானத்தில் அமைந்துள்ளது. ஆக இது அந்த செல்வாக்கை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் மேசராசி என்பவர்களுக்கு இனி அமையும். சொல்லதை செய்வார்கள், செய்வதை சொல்வார்கள். இந்த அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும். அடுத்து நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியும், இந்த சனி பயிற்சி இப்போ அமரக்கூடிய இருந்த நிலையும் 2025 5வது மாதம் டு 6வது மாதம் வரை ஆக சாதகமான காலங்களே இனி அமையும். இனி மேசராசி அன்பர்களுக்கு அந்த முதல் பருவம் ஜனன காலம் டு 30 வயதிற்கு மேலே உள்ள நண்பர்கள், அதற்கு முன்னே பள்ளி குழந்தைகள், அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு இப்போது அந்த கல்வி செல்வங்களுக்கு ஒரு நல்ல வழிபடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. மீனத்தில் குரு வீட்டில் புதன் அமர்ந்த ஒரு வாய்ப்பு, சிறப்பு யோகம்தான். ஆக பரீட்சையில் நல்ல தேர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள், சிறப்பான மதிப்பெண்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம். ஒரு கொஸ்டின் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் போய் உட்காந்து இந்த பள்ளி பருவத்தில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த குழந்தைகள் எல்லாம் இவங்கெல்லாம் எழுதும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சில கொஸ்டின் பரவாயில்ல நல்லா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் புதன், கல்விக்காரனாகிய புதன் குருவோடு அமர்ந்து, குரு வீட்டில் அமர்ந்து சுக்கிரனுடைய ஈர்ப்பு நிலையை பெற்று, வசிய நிலையை பெற்று, ராகுனுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வீரியத்தன்மையும் விடாமுயற்சியும் ஒருங்கே அமைந்த ஒரு நிலைப்பாடு இந்த கிரக நிலைகள் அமைப்பு மேசராசி என்பவர்களுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கும் ஒரு சிறப்பு ஒரு வாய்ப்பு. பருவ வாழ்க்கை, அதாவது கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு தருவாயில் உள்ள நபர்களுக்கு 7ஆம் இடத்துக்கூடிய சுக்கிரன் குரு வீட்டில் சஞ்சரிப்பது ஆக கல்யாணம், திருமணம் தடை அகலும். அந்த பருவத்தில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடக்கும் என்பது இனி மே மாதம் சித்திரை தொட்டு இந்த சித்திரை மாதமே ஒரு நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் அந்த
ராசியிலேயே அமைந்துள்ளார். அதாவது 5 குடைய சூரியன் மேசத்தில், அதாவது இந்த முதல் வீட்டில் அமைந்துள்ள இந்த வாய்ப்பு அந்த 5ஆம் இடம் பாட்ட சொத்து பூர்வீகம் இதுக்குண்டான இந்த குறுக்கீடுகள் எல்லாம் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஏதாவது மண் யோகம் மனையோகம் இதுக்குண்டான வாய்ப்பு, இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, இடம் மாற்றங்கள், சில நல்ல மாற்றங்கள், அதாவது சுப விரய செலவுகள் எல்லாம் நடக்கக்கூடிய சில வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேலை வாய்ப்பு 10ஆம் இடத்துக்குடையவர். அப்போ 10 குடையவரும் சாதகமாக 11இல் அமர்ந்துள்ள யோகமும், தொழில் ஸ்தானம் இதுவரை இழுபறியாக இருந்ததும் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இவர்கள் பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் எல்லாம் கூட்டணி வகுத்து கூட்டுத்தனம், கூட்டு தொழில், கூட்டு வாய்ப்பு இதெல்லாம் அறவாவே அவர்களுக்கு இது தனிப்பட்ட முறையில் எப்போதுமே தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்து கொண்டு செயல்படுபவர்கள் தான் இந்த மேசராசி ஆண் பெண் இருபாளருமே. கூட்டு பிஸ்னஸ் பெரும்பாலும் அவர்களுக்கு தனித்து நின்று செயல்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். அமைதியாக இருப்பார்கள், பொறுமையாக இருப்பார்கள். ஆனால் எழுந்து நின்றால் வீரியத்தன்மை, அவர்களுக்கு ஒரு பாதையை வகுத்து அதிலே செல்வார்கள். பிறர் பேச்சை கேளாதவர்கள், பிறர் பேச்சை, அதாவது குறுக்கீடு என்றால் பிறர் பேச்சை அமைதியாக நின்று கவனித்து உள்வாங்கி கொண்டு பிரச்சனைகளை எழுப்பாமல் தனக்குன்னு ஒரு பாதையை வைத்து அதை செயல்படுத்துவார்கள். சொல்வதை உன்னிதமாக கவனித்து நுட்பமாக ஆராய்ந்து, அதாவது தன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலையும், அதாவது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் மிக்க நபர்கள் நாங்கள் அப்படிங்கிற என்று அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து, சொல்லப்போனால் இவர்கள் எல்லாம் மாற்றுக்கு ஆற்றுக்கும் போக மாட்டாங்க, செருப்பையும் கழட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக அவங்க ஒரு கூட்டமாக செயல்படுவதில்லை, தனித்து நின்று செயல்படக்கூடிய மேசராசி அன்பர்கள். எதையும் சோதனைகளை எல்லாம் சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய ஒரு பக்குவம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 2024 இந்த குரோதி வருடம் சிறப்பான ஒரு வாய்ப்பு. அது சங்கராத்தியினுடைய பலன்கள் புலி வாகனமாக இந்த வருடம் அமைந்துள்ளபடியால், ஆக இவர்கள் பார்த்தால், அதாவது அசைவில் மேசராசி அன்பர்கள் பசுவாக நின்று சிந்தித்து செயல்படும் விதத்தில் புலியாக மாறி இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள். இந்த வருடம் சிறப்பு பலன்களை எல்லாம் அடுக்கடுக்காக வழிநடத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் நிலையில் இந்த மேசராசி ஆண் பெண் இருபாளரும் இவ்வருடம் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதில் இந்த கிரக நிலைகள் எல்லாம் சாதகமான ஒரு சூழ்நிலையில்தான் உள்ளது. ஆதலால் இந்த நேரத்தை பக்குவமாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுங்கள். முடிந்தளவு இறைநிலை அப்படிங்கிறது மனதளவில் இறை உண்டு. ஆக எங்கே இறை இருக்கிறது, அது நம் மனதில் தான் இருக்கிறது என்பதை ஆழமாக அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டு அதை தெளிவாக உணரக்கூடிய அன்பர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் தேவைக்கேற்றாற்போல் எங்கேயும் வழிநடத்தி செல்வார்கள். ஆன்மீக பணியில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நபர்கள். ஆக தான தர்மங்கள் இதையெல்லாம் முன்னின்று செய்யக்கூடிய, வழிகாட்டியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல ஆன்மீக பணியில் சிறந்து வழங்கக்கூடிய இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் புகழும் பேரும் சிறப்பாக அதாவது ஒருங்கே ஓங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல பண்புகளை எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறது. அதனால் சொல்லுவாங்க இல்லையா, மகாலட்சுமி அதாவது தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கதவை தட்டி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் எல்லாம் மேசராசி ஆண் பெண் இருபாளருக்கும் இனி வரக்கூடிய இந்த மாதம் ஒரு சிறப்பு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமையும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தொடர்ந்து சிந்தித்து செயல்படுங்கள். ஆக உங்களுக்கெல்லாம் வெற்றி மாலைகள் சூடப்போகிறது.